மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் நம்ம பெரிய அளவுல மாறணும், உங்களுடைய ஆலோசனைகளை கொடுங்க, நம்ம எங்க தப்பு பண்ணோம், திமுக இது எதை சரி பண்ணணும் இனி வர காலம். திமுகவினுடைய அடிப்படை ஜெனட்டிக் மெமரியே கட்சினா நம்ம எல்லாம் ஒரு தோழமை, நல்லாடு மென்டாலிட்டியை அடிச்சு நொறுக்கணும்னு வந்த ஒரு கட்சி. அந்த உடன்பிறப்புங்கிற உணர்வு இன்னைக்கு இந்த கட்சியில சுத்தமா இல்லாம போயிடுச்சு. பகிரங்கமா நீங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன நிலைப்பாடு திமுக எடுக்கணும்? திமுக தன்னை சரி செய்து கொண்டால் போதும். 29 கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னா அசைக்க முடியாத சக்தியா இருக்கலாம். விஜய் அவர்களினுடைய திரை உலக ஆளுமை தந்த அறிமுகமும் வசீகரமும் கவர்ச்சியும் ஈர்ப்பும் இதை நான் சேஞ்ச் என்று உறுதியாக சொல்ல மாட்டேன். ஒரு டிஸ்ரப்ஷன் ஹேஸ் ஹேப்பன்ட். இந்த 26க்கு பிறகு எல்லா கட்டமைப்புகளையும் ஒட்டச்செறிஞ்சிட்டு ஜீரோல இருந்து எல்லா கட்சிகளும் செயல்பட ஆரம்பிக்கணும். ஜீரோ இல்லைங்க, அதாவது மறு கண்டெடுப்பு தாங்க. அது ஒன்றும் இல்லை, மறு கண்டெடுப்பு. இவ்வளவு லிவர் பாதிக்கப்படுதுன்னா இவ்வளவு நாள் சரக்கு அடிச்சிங்க, இப்ப அடிக்கக்கூடாது, அவ்வளவுதான். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இந்த முடிவுகள் என்ன மாதிரியான செய்திகளை சொல்லுது? இதை டீகோட் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஃபாதர்? என்ன நடந்திருக்கு? 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தெளிவான தீர்க்கமான ஒரு மாற்றம் என்று நாம் வரையறுப்பதை விட மாற்றத்திற்கான செல்நெறிகள், ட்ராஜெக்டரிஸ், ஒரு களம் உருவாகி இருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் மிக தெளிவான வரையறுக்கப்பட்ட கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு அணியினர் களம் நின்று நீண்டு உழைத்து அந்த கொள்கைகள் என்ன, ஏன், எதற்காக என்று மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த அடிப்படையில் தான் அரசு அதிகார அலகுகள், சமூகம் கட்டியெழுப்பப்படும் அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு என்கின்ற எந்த திசை காட்டல்களும் இல்லாமல் உலகில் பல நாடுகளில் இதை போன்ற இந்த ஆரஞ்சு ரெவல்யூஷன்ஸ் நடந்திருக்குது. அது இலங்கையாக இருக்கட்டும், வங்காளதேசமாக இருக்கட்டும், நேபாளமாக இருக்கட்டும். அதுபோல ஒரு எழுச்சி, அதை விஜய் அவர்களினுடைய திரை உலக ஆளுமை தந்த ஒரு அறிமுகமும் வசீகரமும் கவர்ச்சியும் ஈர்ப்பும் இந்த ஒரு மாற்றத்திற்கான அல்லது மாற்றம் வருவது போன்ற ஒரு சூழலை வசப்படுத்தி இருக்கிறது. அவ்வகையில் இந்த மாற்றம் என்பது சரி வரட்டுமே, வருவதற்காக காத்திருந்த ஒரு களம்தான். வராது என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. இப்போது வராது, ஆனால் வரும், நிகழும். எப்படி நிகழும்? இதை நிகழ்த்துகிறவர்கள், அதனுடைய கடைசி கண்ணியை கட்டுப்படுத்துகிறவர்கள் ஒருவேளை RSS அமைப்பாக இருக்கக்கூடும் என்றுதான் நாம் எண்ணி இருந்தோம். 31 அது வலுப்பெறும், நிலை பெறும். 36 அது உறுதியாகி ஒரு மறு திசையை தமிழக அரசியல் பெறும் என்று எண்ணி இருந்தோம். நான் முந்தைய நேர்காணலில் சொன்னதை போல 10 ஆண்டுகளுக்கு முன்னரேயே இந்த ஒரு டிஸ்ரப்ஷன் நடந்திருக்குது. எனவே இதை நான் சேஞ்ச் என்று உறுதியாக சொல்ல மாட்டேன். ஒரு டிஸ்ரப்ஷன் ஹேஸ் ஹேப்பன்ட். இதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. சிலவற்றை நாம் நல்லதாக பார்க்கலாம், சிலவற்றை சற்று ட்ரெபிடேஷன், அச்சம் என்பதை விட ஐயமும் ஆதங்கமும் கலந்து பார்க்கலாம். அதில் முதலில் நல்லது என்று பார்ப்போமே, இந்த மாற்றம் நடந்ததில் என்ன நல்லது அப்படி என்று பார்த்தோம் என்றால், நாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி மக்களே ஒரு ஊழல்மயப்பட்ட நிகழ்வாக கடந்த ஒரு 3 தேர்தல்கள் முக்கியமாக இருந்தன. 2010 தொடங்கியது. அதன் பிறகு 14, 16, 21, இப்போது 26. ஒரு ஓட்டுக்கு 2000, 5000, ஏன் அதற்கு மேல் கூட கொடுக்க முடியும் என்பது மக்களாட்சி தேர்தல் முறையினுடைய ஒரு பெரும் சீர்குலைவு என்றுதான் நாம்
இது வயபிள் அல்ல, இது தவறு என்பதை கடந்து இட் இஸ் நாட் வயபிள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது. இந்த முறை மக்கள் தெளிவாக்கி விட்டார்கள். நாங்கள் பணத்தை வாங்குவோம், ஆனால் ஓட்டை யாருக்கு வேணாலும் போடுவோம். ஆனால் இதற்கு மேல் பணம் அள்ளி தெளித்து அரசியல் முடிவுகளை எழுத முடியும் என்ற ஒரு உறுதிப்பாடு, ஃபேர்ம் வியூ இருக்குல்ல. சும்மா ஓகே 10 விஷயங்கள்ல இதுவும் பணமும் கூட இருக்கட்டும்னு தான் இனிமேல் கொடுப்பாங்களே தவிர, பணம் கொடுத்து வெற்றியை கொண்டு வர முடியும் என்று யாரும் இனிமேல் எண்ண மாட்டார்கள். இது இந்த தேர்தலினுடைய ஒரு முக்கியமான 2 சில ரசாயனங்கள் ஒன்று சேர்கிற போது எந்த செலவும் இல்லாதவர்களும் மிக எளிய பின்புலத்திலிருந்து வருகிறவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட முடியும். அது மக்களாட்சியினுடைய மேஜிக்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான திசை காட்டுதல்களாக பார்க்க முடியும். ஆனால் இதில் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தமிழ் சமூகம் ஒரு பாதுகாத்து பொக்கிஷம் போல் வைத்திருக்க வேண்டிய அறிவு ஆளுமைகளான திரு பிடிஆர் போன்றவர்கள், இளம் தலைவர்கள் டிஆர்பி ராஜா போன்றவர்கள், இவர்களெல்லாம் இந்த சுனாமி பேரலையில் அடித்து செல்லப்படுகிறார்கள். அதை பற்றின ஒரு தனித்துவமான கவனம் வாக்களிக்கும் சமூகத்திற்கு இல்லை என்பதெல்லாம் ஜனநாயக தேர்தல் அரசியல் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு தருது. இன்னொன்று, நாம் தேர்தல் முறை என்பது இன்னும் நான் நம்புகிறேன் செலக்டிவ் டேம்பரிங் இருந்தது, அக்ராஸ் த போர்ட் டேம்பரிங் இருக்குல்ல. ஆனால் புதுடில்லி அந்த கட்டுப்பாட்டை, தேர்தல் ஆணையத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அந்த தேர்தல் மெஷினுக்குள்ளே என்ன நடக்குங்கிறத பற்றி நமக்கு உண்மையிலே தெரியாது. அவங்க சொல்கிறத நம்ம நம்ப வேண்டியிருக்குது. இது நம்ம உறுதியாக எடுத்திருக்க வேண்டிய ஒன்று. பெரும் போராட்டங்களை நாம் நடத்தி ஒரு தெளிவான ஒரு முடிவை அதில் நம்ம எடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒன்று. அதை நம்ம பண்ணலை. எஸ்ஐஆரையும் நம்ம முழுசாக கவனிக்கலை. அதை இன்னும் சீரியஸாக நம்ம எடுத்திருக்கணும். எங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம விடுபடுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்திருக்கணும். ஸோ இப்படி லேர்னிங்ஸும் நிறைய இருக்குது. கட்சிகளை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் முக்கியமான செய்தி. அதை நான் விரிவாக பேசிவிட்டேன். அந்த கட்சி நீண்ட காலமாகவே வலுவான ஆளுமைகளினுடைய தலைமையில் இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சி தான் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், வாழ்வா சாவா என்கின்ற ஒரு இடத்தில் அந்த கட்சி நிற்கிறது. அது தன்னை உண்மையிலேயே எப்படி ஒரு மீள் கண்டெடுப்பு செய்ய போகிறது என்பது காரணம். தமிழ்நாட்டிற்கு ஒரு வகையில் நல்லது நிறைய செய்த கட்சி, நல்லவர்கள் நிறைய இருக்கிற கட்சி. அது ஒரு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அல்லது வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலைமை தான். 2, என்னதான் விளையாட்டுக்கள் செய்தாலும் அவர்கள் நினைக்கிறபடி தமிழ்நாடு இல்லை என்பது பாஜக ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்களையும் நீங்கள் நிராகரித்து விட முடியாது. அமைப்பு ரீதியாக வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தை தங்கள் லகானுக்குள் கொண்டு வருகிற அளவுக்கு அவர்கள் இன்னும் வளரல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தாவேக்கா எப்படி தாக்கு பிடிக்குங்கிறது ஒரு ஆண்டு காலத்தில் நமக்கு தெரிந்துவிடும். அப்படி ஒன்றும் எளிதாக இருக்க போவது இல்லை. அவர்களுக்கு உறுதியளிதாக இருக்கும் ஒரு கொள்கை தெளிவும் நல்ல கவர்னன்ஸ், ஒரு அப்சல்யூட்லி குட் கவர்னன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா தாக்கு பிடிப்பாங்க. இல்லைன்னா ஃபிசில் அவுட் ஆகிடும். 2வது முறை இந்த எழுச்சி எல்லாம் வருங்கிறது இன்றைக்கி நான் நினைக்கல. பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி குட் கவர்னன்ஸ். ஏன்னா கொள்கை அரசியல் என்பதுக்கு இணையாக அல்லது அதைவிட ஒரு படி அதிகமாக நல்ல நிர்வாகம் என்பது மக்கள் இன்று எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் அது அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இன்னும் அதனுடைய கட்டமைப்பு வலுவாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அனைத்து கட்சிகளிலும் வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம்தான். 1,54,00,000 வாக்குகளை இந்த தேர்தலிலும் அது வாங்கியிருக்கிறது. இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சுனாமி போல ஒன்று எழுந்த பிறகும் கூட 72 தொகுதிகளை அவர்களால் வெல்ல முடிந்திருக்கிறது. எனவே அந்த கட்சியை இன்றும் தமிழ் நிலம் கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக அரசியல் உன்னதங்கள் என்று போற்றி எல்லாவற்றிற்கும் ஒரு உரிமைதாரராகவும் அந்த கட்சி இருக்கிறது. அது சமூக நீதி அரசியலாக இருக்கட்டும், மாநில உரிமைகள் சார்ந்த
இதாக இருக்கட்டும், இதிலெல்லாம் எவ்வளவு சரியாக அது பண்ணிச்சுங்கிறது அடுத்து ஒரு விமர்சனம். தமிழ் சார்ந்த உரிமை கோரல்களாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் ஒரு உரிமைதாரர் என்கின்ற ஒரு இடத்தில் இன்றும் அந்த கட்சி இருக்கிறது. ஆனால் அது நின்று நிதானித்து தன்னை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது இவ்வளவு எல்லாம் இருந்தாலும் திமுக வென்றிருக்க வேண்டிய ஒரு தேர்தல். இது தோற்றிருக்கு. இதை நான் அடித்து சொல்வேன். அதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். அதிகாரிகள் முதல்வரை சுற்றி ஒரு வலைப்பின்னலை உருவாக்குகிறார்கள், அந்த வலைப்பின்னல் இவர்களை வீழ்த்தும், அது உண்மையிலேயே களத்தில் என்ன நடக்கிறது என்பதிலிருந்து அகற்றிவிடும். அதை பற்றி அவங்க யாரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு சிறிய கூட்டம் அதிகாரிகள் தான் இந்த அரசினுடைய திமுகவினுடைய தோல்விக்கு அவங்க தான் பொறுப்பு எடுக்கணும். அது ஒரு முக்கியமான காரணம். இரண்டாவது காரணம், அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் கையில் எடுக்கிறதுனால வலுவான ஒரு 3-4 அமைச்சர்கள் அவங்க தான் ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக செயல்பட முடிஞ்சது. மற்றவங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தாங்க. அவங்க துறை சார்ந்து பெரிய வலிமையான நிர்வாகம் கொடுக்க முடியல. அதனால் கட்சியை சரியாக கவனிக்க முடியல, கட்சியை மகிழ்ச்சியாக வைக்க முடியல. கட்சிக்காரங்க அந்த உரிமை உணர்வு இருக்குல்ல, நம்ம ஆட்சி நம்ம கட்சி, அது டோட்டலாக இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அமைப்புக்கும் சில நினைவுகள் உண்டு. நினைவுனா அது ஒரு 50, 60, 70 ஆண்டுகால நினைவுகள். அந்த நினைவுகளினுடைய நீட்சியாக தொடர்கிற போது தான் அது உண்மையிலேயே அது வலிமையாக இருக்கும். அதை ஓரளவுக்கு கட்சி இந்த முறை இழந்து விட்டது. ஒரு சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படி கொடுத்தா போதுங்கிறத ரொம்ப தப்பாக பண்ணாங்க. அது அவருடைய முதல்வருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்த தப்பு. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸுங்கிறது கட்சியை நீங்கள் கார்ப்பரேட் ஆக்க முடியாதுங்க. கட்சி உணர்வுகளின் இழைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டியெழுப்பப்பட்ட ஒரு கட்சி. நீங்கள் கடைசி நேரம் எலெக்ஷனுக்கு மட்டும் 5 கோடி 10 கோடி 20 கோடி கொண்டு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வரனா இது இட்ஸ் ஃபேட்டலி ஃப்ளாடுங்கிறது நல்லாவே அது தெரிஞ்சிருக்குது. சமூக கூட்டணியை சரியாக வச்சுக்கல. உங்கள்கிட்ட எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காம தான் அவங்களுக்கு கடந்த தேர்தலெலாம் இஸ்லாமியர்கள் இந்த தேர்தலில் அவங்க 100% பட் அந்த திரை கவர்ச்சியில் ஒரு கணிசமான தொகுதி பெண்கள் தான் போயிருக்காங்களே தவிர அவங்க போகலை. தலித் மக்கள் குறிப்பாக வட தமிழகத்து பறையர்கள் அருந்ததியர்கள் உங்களோட மட்டும்தான் நின்னாங்க கடந்த தேர்தலில் எல்லாம். பெரிய ஒரு மாற்று பெரும் திட்டங்கள் எதையும் நீங்கள் அவங்களுக்காக கொண்டு வரல. எல்லாம் டோக்கனிசம் தான் இருந்தது. வலுவான 2 அமைச்சர்களை நம்ம படித்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே தேவேந்திர குல வேளாளர்கள் முக்கியமான ஒரு சமூகம் தமிழகத்தில், விஸ்வகர்மா சமூகம் தமிழகத்தில் முக்கியமான ஒரு சமூகம். இவர்களுக்கெல்லாம் வலுவான அரசியல் அமைச்சு ஆளுமைகளை உருவாக்குங்கள். ஏன்னா அப்படி இருந்தால் தான் சோஷியல் கேபிட்டல் அவங்களுக்கும் வரும் இல்லைங்களா. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு மீனவ சமூகத்துக்கு வலுவான ஆளுமைகளை கொண்டு வாருங்கள்லாம் நம்ம சொன்னோம். சமூக கூட்டணி அதை சரியாக வைக்கல. அல்லது கிறிஸ்தவ சமூகம் அது எதுவும் எதிர்பார்க்காம தான் திமுகவோட நின்றுது. அதோட பிரச்சனைகள் இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் சார்ந்தது. நினைச்சா எளிதாக பண்ணியிருக்கலாம். பல இதில் நான் சொல்லிட்டேன். யாருமே ஆசையோட இறங்கி வேலை செய்யலைங்க. அது பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இந்த முறை அந்த இது கூட எவ்வளோ நாள் தான் இப்படி நம்ம தாங்கிறது. ஆஃப்டர் ஆல் என்ன அதை நான் சொல்லலைங்க. எடப்பாடி ஐயா காலத்திலேயே 3000-4000 போஸ்ட்டாக நாங்கள் சரண்டர் பண்ண வேண்டியிருந்தது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் போது 7000 போஸ்ட் சரண்டர் பண்ண வேண்டியிருந்தது. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வலிகளையும் வருத்தத்தையும் தந்துங்கிறது கட்சிக்கு பலமுறை எடுத்து சொன்னாலும் அது தெரியாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக ஆதரவு சக்திகள்னு எத்தனையோ பேர் வெளியே இருக்காங்க இல்லைங்களா. இவங்களையெல்லாம் நிலைநிறுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்க? ஒன்றுமே எடுக்கலையே. ஏதோ மற்றவங்கெல்லாம் ஆதரிக்கிறது அவங்களோட தலையெடுத்து உங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நீங்கள் நினச்சிக்கணும். அப்படி பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதிமுக இவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் அவங்க ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள தேடி போய் அவங்கள எப்படியெல்லாம் நம்ம தட்டி கொடுத்து நம்ம ஆதரவு ஓட்டத்தில் எப்படி நிறைய அவங்க செல்ஃப் கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்குது. குறிப்பாக அந்த தேர்தலை மேனேஜ் பண்ண விதம், ஒரு 30 தொகுதி தப்பான கேண்டிடேட் செலெக்ஷன், அதுவும் இந்த இதான் சென்ட்ரலைஸ்ட். இவங்களே இன்டெலிஜென்ஸ் கட்சிக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ் அமைச்ச மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு லோக்கல் பார்ட்டியினுடைய டைனாமிக்ஸ்லேருந்து விலகி நின்று நீங்கள் சென்ட்ரலைஸ்ட் இன்டெலிஜென்ஸை சில கரெக்ஷன் பண்ண தான் பயன்படுத்த முடியும். உண்மையை தவிர பேசிக் டெசிஷன்ஸுக்கு அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தப்பாக தான் போகும். ஸோ இந்த எலெக்ஷன் திமுக தோற்றுருக்க வேண்டிய எலெக்ஷனே கிடையாது. அது தன்னுடைய ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ்னாலையும் சில ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸ்னாலையும் அது இழந்துன்னு நான் சொல்லுவேன். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அதில் மாற்றம் நிகழ்ந்திருக்குது. நம்ம பெரிய அளவில் மாறணும், நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கொடுங்க, நம்ம எங்கே தப்பு பண்ணோம், எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாரு. அதை ஒட்டி தான் என்னுடைய கேள்விகளுமே இருந்தது. எல்லா பிள்ளைகளையுமே நீங்கள் அடுக்கிட்டீங்க. இந்த அதிகாரிகள் தவறு நீங்கள் ஆரம்பத்திலேருந்து குறிப்பிட்டு இருந்தது.
ஒரு ப்ரோ இன்குமென்சி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. பெரிய அளவில் ஆன்டி இன்குமென்சி இருந்தாலும் ப்ரோ இன்குமென்சி இருந்தது. எதிர்பார்த்தது திமுக வெற்றி பெறும் அப்படின்னா, தாவேக்காவும் பெரிய அளவில் கொள்கை ரீதியான ஒரு பிரச்சாரமே பண்ணல. அவங்க ஒரு மாடர்ன் பாலிடிக்ஸ் மாதிரி போயிட்டாங்க. திமுக இது எதை சரி பண்ணணும் இனி வர காலத்தில்? இந்த சரி பண்ணுறது தன்னுடைய அடிப்படைகளை அதை வலுப்படுத்த வேண்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் கண்டினியூட்டி இருக்குங்க. எல்லாம் அந்த கீட்டோ டயட்டு அந்த டயட்டு இதெல்லாம் மாறி மாறி போகிறாங்கல்ல. நான் சின்ன வயசில் என்ன சாப்பிட்டனோ அதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். உண்மையிலேயே நான் வேறு எந்த மாற்றமும் ஸ்வீட்டு சாப்பிட்றேன், மீட்டு சாப்பிட்றேன், எல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சாப்பிட்றேன். ஆனால் 35 வருஷமாக நான் 68 கிலோ மெயின்டைன் பண்ணுறேன். எப்படி 68 கிலோ மெயின்டைன் பண்ண முடியுது? ப்ரொடக்டிவ் டிசிப்ளின், தட்ஸ் ஆல். 4:10னா நான் எழுந்துடுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 1.5 மணி நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸ்வீட்னா இவ்வளோ அளவுக்கு தான் சாப்பிடணும். ஸோ ஒவ்வொருவோட உடம்புக்கும் ஒரு ஜெனட்டிக் மெமரி இருக்குது. அதுலேருந்து தலைகீழெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறது. திமுகவினுடைய அடிப்படை ஜெனட்டிக் மெமரியே உடன்பிறப்பு. நம்ம எல்லாம் கட்சினா நம்ம எல்லாம் ஒரு தோழமை, ஒருத்தர் பார்த்துக்கணும், ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். இது லேண்ட்லார்டு கட்சி கிடையாது. லேண்ட்லார்டு மென்டாலிட்டியை அடித்து நொறுக்கணும்னு வந்த ஒரு கட்சி. அந்த உடன்பிறப்புங்கிற உணர்வு இன்னைக்கு இந்த கட்சியில் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இதனுடைய வீழ்ச்சிக்கு. ஸோ இது என்ன கேட்டால், இட் ஹேஸ் டு கோ பேக் டு இட்ஸ் அது ஒரிஜினல் ஜெனட்டிக் கேரக்டர் நம்பர் 1. 2 உண்மையான இப்போ மாநில சுயாட்சிக்காக வழக்கு தொடுக்க தயாராக இருக்கிறது. ஆனால் களத்தில் அணிதிரட்ட கட்சிக்கு அந்த 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 வில் இல்லைன்னா இன்னொரு வந்து நிற்பாங்க. அல்லது நீங்கள் ஈழ விடுதல், நான் ஈழத்தை ரொம்ப நேசிக்கிறனால சொல்கிறேன். சரி, நீங்கள் டெல்லியோட சேர்ந்து உங்கள் வசதிக்காகவோ தவிர்க்க முடியாமலோ நீங்கள் ஈழ விடுதலை காட்டி கொடுத்தீங்க, இது உண்மை. பகிரங்கமாக நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் இந்த சமூகத்தில் நாங்கள் அந்த நேரம் பண்ண தப்புன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு உயர்நிலை கூட்டமாக நீங்கள் போட்டிங்களா? இப்போ ஏன் தமிழ் பற்றாளர்கள் உங்களுக்காக வேலை செய்யணும் சொல்லுங்கள்? எதுக்காக வேலை செய்யணும்? உயிரை கொடுக்கணும், ஊர் போட்டு ஒரு தீர்வு வாங்கி கொடுப்போம். அட்லீஸ்ட் அந்த 13th அமெண்ட்மெண்ட், த லோவஸ்ட் டினாமினேட்டராக இருக்கிற அதையாவது நம்ம பண்ணி கொடுப்போம்னு ஏன் இது? ஸோ கோர் இஷ்யூஸ்லாம் நீங்கள் கோட்டை விட்டுட்டு மக்கள் தானாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், அல்லது கொஞ்சம் வெல்ஃபேர் மெஷர்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இண்டஸ்ட்ரி நிறைய கொண்டு வந்தீங்க, கரெக்ட், இண்டஸ்ட்ரி நிறைய கொண்டு வந்தீங்க, பாராட்டத்தக்கது, மிக பிரமாதம் கொண்டு வந்தீங்க. பட் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய லிங்கேஜஸ் வித் இங்கே இருக்கிற எம்எஸ்எம்இஸ், அதான் தமிழர்களினுடைய இண்டஸ்ட்ரி வரதெல்லாம் வெளிநாட்டுக்காரனோ வடநாட்டுக்காரனோ வருவான். பட் அவனை நீங்கள் இங்கே இருக்கிற எம்எஸ்எம்இயோட கனெக்ட் பண்ணி விட்டாதான் இங்கே ஒரு 1000 எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் வளர முடியும். அப்பா நீ சோர்சிங் எல்லாம் இங்கே பண்ணு, இந்த ஆர்டரை இங்கே இந்த கொடுன்னு அதுக்கும் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எல்லாம் இந்த ஒரு அல்லது பணவீக்கம் சரி பண்ணால் கிக் ஒர்க்கர்ஸ் ஏன் சம்பளம் கூடல, எதனால் கூடல, அதுக்கு என்ன பண்ணணும், வேலை வாய்ப்புகளை ஒரு புதிய கான்செப்ட் எல்லாம் கொண்டு வருமா? இப்போ எங்கள் ரைஸ்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், ரிசோர்ஸஸ் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஒரு கருத்தை வச்சோம். ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன வளங்கள் இருக்கிறதோ அந்த வளங்களினுடைய அடிப்படையில் சிறியதும் அழகு, சிறிய அந்த சிறு குறு இதை பெருசு மாஸ் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மூவ்மெண்ட்டாக கொண்டு போகணும். அதுக்கான ஸ்கோப் எல்லாம் பெருசாக இருக்கலைன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு விலகி வர்றதுக்கான மனசு வரானால் தான் அங்கே இருந்தமே தவிர ரொம்ப ஆசைப்பட்டெல்லாம் அங்கே இருக்கலை. பிகாஸ் அதுக்கான ஸ்கோப்புங்கிறது ஒன்றே அதிகாரிகள் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, அல்லது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் கண்ட்ரோல். இதெல்லாம் உடைச்சா மட்டும்தான். ப்ளஸ் ஸ்ட்ரெங்தனிங் யுவர் சோஷியல் கோலிஷன். உங்களுக்காக இருந்த மொழிவழி சிறுபான்மையினர், சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், மதவழி சிறுபான்மை, இவங்க உங்களுடைய கோர் இது. அதை எப்படி அவங்களுடைய நம்பிக்கையை திரும்பி பெற்றுக்கிறது? ஜென் எக்ஸ் அண்ட் ஜென் இசட் இவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன? இவங்கெல்லாம் பழைய கதை பேச விரும்பலை. அவங்க புதிய கனவுகளை எதிர்பார்க்குறாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு எப்படி நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம்? பொலிட்டிக்கல் எஜுகேஷன், கல்லூரி பள்ளிகளிலிருந்து கம்ப்ளீட்டாக பாலிடிக்ஸை எடுத்து விட்டீங்க. அதுவும் ஈழ விடுதலை போராட்டத்தில் மாணவர் போராட்டம், அதில் நீங்கள் சுத்தமாக அதை நீங்கள் கொண்டுக்கவில்லை. உங்களுக்கே வினையாக நிற்குதில்லை இன்னைக்கு. ஸோ மீண்டும் ஒரு பெரும் அரசியல் கற்பித்தல் இயக்கம் உருவாக்குவதுன்னு நிறைய ஆத்ம சோதனையும் நிறைய சரி செய்தல்களும் செய்ய வேண்டியிருக்குது. செய்கிறதுக்கான நிறுவன வளமும் ஆற்றலும் கொண்ட ஒரே கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் அதற்கு இருக்கிற நம்பிக்கை. தமிழுக்கு இருக்கிற நம்பிக்கை தான். இட் ஸ்டில் ஹேஸ் தி பொட்டென்ஷியல் டு ரிவைவ் இட் செல்ஃப். அதை செய்யக்கூடிய அந்த விருப்பமும் திறந்த மனதும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அந்த விருப்பம் திரு உதயநிதி அவர்களுக்கும் இருப்பதாகவே நான் எண்ணுகின்றேன். அதே போல பலது இருக்காங்க. இப்போ ஆராசா, திருச்சி சிவா, இளம் பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு திசையை நீங்கள் காட்டணும். சும்மா இந்த இந்த என்ன சொல்கிறது, சரி, நான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்த நான் விரும்பலை. உங்களுக்கு கொள்கை சார்ந்த இன்னும் பலர் இந்த கட்சியில் இருக்கிறார்கள். அவங்களோட பேசுங்க, எல்லாம் நல்லா நடக்கும்.
இதுல என்ன நிலைப்பாடு திமுக எடுக்கணும் ஃபாதர்? தீவிரமான அவர் எடப்பாடி காலத்திலேயே அந்த கட்சியை குழப்பம் நினைச்சுதான் இவங்க குழப்பிருக்கலாம். ஒரு 25 பேர் தூக்கி கொண்டு வந்து ஆட்சி அமைக்கணும் பண்ணலையே அவரு. சரி, அதில் கரெக்டாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்க கரெக்டான நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான ஆதரவு, ஒத்துழைப்பு. அந்த கட்சியை நாங்கள் எல்லாம் உடைக்க போகிறது கிடையாது. ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த 3-4 ஆண்டுகள் 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு சரியான உத்தி அமைக்கணும். ஒருவேளை பாதிக்கு மேற்பட்ட தோழமை கட்சிகள் உடன் இருக்க மாட்டார்கள். இந்த கடந்த 2 வாரங்களில் நடந்தவற்றை பார்க்கிற போது தோழமை கட்சிகள் கொஞ்சம் பிரிஞ்சு போவாங்க. அதுதான் நம்பர் 1 சவால். அதை நான் பேச விரும்பலை. ஏன்னா அது கொஞ்சம் லைசன்ஸ்டு சஜஷனாக இருக்கும். அதெல்லாம் என்ன செய்தால் அதை தாக்கு பிடிக்க முடியுங்கிறது எல்லாத்தையும் இலவசமாக சொல்ல முடியாது இல்லைங்களா? சரியாக இருக்கும், தப்பாக இருக்கும், அது வேறு. பட் ஒரு IPR இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இனிமேல் நீ ஒரு பேட்டி எடுத்து எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் 29 கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அசைக்க முடியாத சக்தியாக இருப்பான். பாஜக எதிர்ப்பை தீவிரமாக எடுக்கணுமா, தாவேக்கா எதிர்ப்பை எடுக்கணுமா? எந்த எதிர்ப்பையும் எடுக்க வேண்டாம். போர் என்பது எதிரியை வீழ்த்துவதே அல்ல. போர் என்பது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது, தன்னை வலுப்படுத்துவது, தன்னை சரி செய்து கொள்வது. இதில் எனக்கு மிக ஆழமான நம்பிக்கையுடையவன். நான் எத்தனை எதிர்ப்புகள் எல்லாம் சந்திச்சுனா வந்திருக்கிறேன். தமிழீழ விடுதலை ஆதரவாக இருந்த காரணத்தினாலேயே இங்கே இருக்கிற அரசு அதிகார பீடங்கள் மீடியாவெல்லாம் பயன்படுத்தி, குறிப்பாக இந்த எல்லோ மேகசின்ஸ், இந்த ஜூனியர் வீடெல்லாம் இருக்குதா, அந்த மஞ்சள் பத்திரிகை தான், அந்த குமுத ரிப்போர்ட், இது போன்ற எல்லோ மேகசின்லாம் எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம் ட்ரை பண்ணாங்க. இதெல்லாம் தாக்குப்பிடிச்சு எப்படி நான் இன்னைக்கு என்னால் அரசனுடைய ஆதரவு இல்லாமல் தான் நான் நின்றுருக்கேன். எந்த அரசனுடைய ஆதரவும் இருக்கலை. நட்பு இருந்தது, ஒரு ஆதரவு கூட அவங்க கொடுக்கல. பட் எப்படி சர்வை பண்ண முடிஞ்சுங்களால? ஐ ஆல்வேஸ் பிலீவ், அடிக்கடி நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறது, வார் இஸ் நெவர் அபவுட் டிஃபீட்டிங் யுவர் எனிமி, இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேயிங் யுவர் கிரவுண்ட். உங்களினுடைய நிலையை எப்படி நீங்கள் வலுப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் போர் என்பது. எனவே திமுக தன்னை சரி செய்து கொண்டால் போதும். அது பாஜகவை, தாவேக்காவை வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து உயர்ந்து வரும். கூட்டணிகள் ஆதரவு கொடுக்குறாங்க ஆட்சிக்கு, இருந்தாலும் கம்யூனிஸ்ட் அவங்க அதெல்லாம் அவங்க செட் பண்ணிட்டாங்க. அதில் பிஜேபி கரெக்டாக இப்போ அதிமுக 2 உடைச்சாச்சு இல்லைங்க. உங்களுக்கு கண்ணால் தானே பார்க்குறீங்க. இவங்க எல்லாரும் வெளியே வந்தாலும் அவங்க இருப்பாங்க. அதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கம்யூனிஸ்டுகள், விசிகா, கம்யூனிஸ்டுகள், பாமக தெரியல, அது போதான் தெரியும். ஏன் அவங்க உள்ளே எடுக்கலைங்கிறதும் அதுதான் கேள்வி. தவிக்க ஏன் விரும்பி உள்ளே எடுக்கலைங்கிறது கேள்வி. கம்யூனிஸ்டுகள் மிகச் சரியான நிலைப்பாடு. நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம். எங்களுக்கு அமைச்சர் பதவியும் அவசியம் இல்லை, வேறு எந்த பொதிகளும் தேவையில்லை. ஒரு நிலையான ஆட்சி வேண்டும், மதவாத சக்திகளினுடைய ஆட்சி இருக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக எடுத்து இவங்க எல்லாரையுமே விஜய் டேமேஜ் பண்ணியிருக்காருல்ல ஃபாதர், அதிமுக உட்பட டேமேஜ். ஒரு வேவ் தாங்க இது ஸ்டெபிலைஸ் ஆகணும்னா ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நிற்க முடியும், இல்லைனாலாம் நிற்க முடியாது. இப்போவே அவருடைய நீங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பொறுப்புகள் இருக்குன்னா நான் வந்திருக்க மாட்டேனேங்கிற ஒரு இமோஷன் தான் அவர்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ ஒன்றும் எளிதில்லை, அரசியல் எளிதல்ல. நல்ல ஆஃபீஸர்ஸும் நல்ல டீமும் அமைஞ்சிருச்சுன்னா கட்டாயம் ஒரு சர்வை பண்ணிவிடுவார். இருந்தாலும் அவரால் தனியாக பார்லிமெண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த பார்லிமெண்ட்டை எப்படி திமுக ஃபேஸ் பண்ண போகுதுங்கிறது தான் முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும்? அவங்க ஏற்கனவே செய்து வந்த ரோல் தாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சியை நம்பி அவங்க கோவணம் கட்டிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரே விருப்பமாக இருக்கும். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே இந்த முறையில் ஒரு தோழமை கட்சியோடு இத்தனை வருஷம் நம்ம நடந்திருக்கிறோம். உட்கார்ந்து பேசி மரியாதையாக வெளியே வரணுங்கிற ஒரு அடிப்படை கூட இல்லாத கட்சியை நீங்கள் எப்படி மதிக்கிறது? அதனால் இவங்க அந்த டெம்டேஷன்ஸுக்கு போகக்கூடாது. உட்காந்து பேசி ஒரு பொது வியூகம் வகுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பார்வையாக கரிஸ்மேட்டிக்ஸ் லீடராக தான் விஜய் அவர்கள் தெரிகிறாரு. அதை வச்சுதான் அவருடைய கொள்கைகள் எல்லாம் பெருசாக இல்லை. எல்லா கட்சிகளுடைய கொள்கைகளும் ஒரு அவியல் மாதிரி எடுத்திருக்கிறாரு. இன்னும் எதை தமிழ்நாடு முன்னெடுக்கணும்? ஏன்னா இப்போ மொழிநடைகள் கிளீன் கவர்னன்ஸ் தாங்க. கிளீன் கவர்னன்ஸ் அது ஒரு கரப்ஷன். இந்த திமுகவுக்கு மேலே இருந்த பொதுவான அதிருப்தி இப்போ நம்ம கரப்ஷன் லெவல்ஸ் ஹவ் பீன் வெரி ஹை அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்குது. நம்ம தான் அதை கவனிக்க தவறி இருக்கிறோம். ஸோ கரப்ஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருந்திருக்குது. ஸோ ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் கொடுத்தாச்சுனாலே மக்கள் ஒரு இதாக வருவாங்க. வேறு என்னென்ன பண்ணால் நல்லா இருக்குன்னு அவங்களாம் கேட்கட்டும். எதுக்கு நம்ம இங்கே ஒரு அதான் சொல்லுது, அது ஐபிங்கிற மாதிரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று பண்ணி வேணால் கொண்டு போய் கொடுக்கலாம். அது நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கணும். சில டிரெக்ஷன்ஸ் இருக்குது இந்த வேலை. ஐ திங்க் வில் டிஸ்கஸ் நானதர் ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக அதை டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி ஒரு புதிய ஜென்ரேஷன் உருவாகி இருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஃபாதர். அவங்க ரீல்ஸ், அவங்களுக்கு கொள்கைகள் தேவையில்லை. ரீல்ஸ், யூடியூப் பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு எந்த விதமான அரசியல் புரிதல் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறத ஒரு சாதாரண எளிய நோக்கத்தில் கடந்து போகிறாங்க.
திரும்ப எல்லாத்தையும் உடைச்சு ஒரு மாடர்ன் பாலிடிக்ஸ்குள்ளார நம்ம போக வேண்டிய ஒரு காலகட்டம். உறுதியா இது இந்த அதுக்கான காலகட்டம் தான். ஆழ்ந்த தமிழ் பற்றும் தமிழ் நிலப்பற்றும் இன உணர்வும் நாம் ஒரு தேசிய இனம் என்று நம்புகிற, என்ன கேட்டால் வந்து ஒரு மென்மையானங்கிறத விட ஒரு முற்போக்கான 21ஆம் நூற்றாண்டுக்கான தமிழ் தேசியம் தேவைப்படுகிற ஒரு களம். அதை கட்டியெழுப்ப வேண்டும் என்று தான் நாங்கள் 2009 விரும்பினோம். பட் அது வேற மாதிரி உளவுத்துறையால் மறு திசை கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் அதை யாராவது செய்ய முன் வந்தால் அவர்களை முற்றுமுழுதாக ஆதரிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரு சாஃப்ட், என்லைட்டன்ட், இன்க்ளூசிவ், ப்ரொக்ரெசிவ் தமிழ் நேஷனலிசம் which takes into account 21st century realities, global order, geopolitics, இதெல்லாம் கருத்தில் கொண்டு இயங்குகிற ஒரு தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது. அது இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யாராவது செய்வதற்கு ஒரு 100 பேர் இணைந்து முன் வந்தால் அதை ஆதரிப்பதற்கு நான் தயாராக இருக்கேன். பலரும் சொல்றாங்க ஃபாதர், 0ல இருந்து தொடங்கணும். இந்த 26க்கு பிறகு எல்லா கட்டமைப்புகளையும் உடைச்செறிஞ்சிட்டு 0ல இருந்து எல்லா கட்சிகளும் செயல்பட ஆரம்பிக்கணும். அப்பதான் நீ அடுத்த கட்ட தமிழ்நாடு 0 இல்லைங்க, அதாவது மறு கண்டெடுப்பு தாங்க. அது ஒன்றும் இல்லை, மறு கண்டெடுப்பு. லிவரில் பாதிக்கப்படுதுன்னா இவ்வளோ நாள் சரக்கு அடிச்சிங்க, இப்போ அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஒபிசிட்டி எடை வந்து ஏறிட்டு போகுதுன்னா கொஞ்சம் டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும். இது ஒன்றும் அல்லது இங்கே பார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பீச்சுக்கு போகணும். ஸோ களம் மாறுகிறது. அதுக்கு ஏற்றபடி உங்களை எல்லாமே தலைகளாக எல்லாம் மாறாதுங்க. அது அப்படி என்ன எல்லாரும் ஜென் ரிசல்ட் ஆகிட்டாங்களா, இல்லை எல்லாரும் வந்து ஹையர் எஜுகேஷன் போயிட்டாங்களா? அப்படி ஒன்றும் தலைகளாக எல்லாம் மாறல. புதிய எதிர்பார்ப்புகள் வந்திருக்கிறது, புதிய யதார்த்தங்கள் வந்திருக்கின்றன. அதை அட்ரஸ் பண்ணாலே போதும். உடனே எல்லாம் வந்து களம் முற்றா மாறிடுச்சு, தலைகளாக மாறிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் ஓட்டு, ஒரு சேஞ்ச் பாப்பமேங்கிற ஒரு ஓட்டு, இவ்வளோதான் நடந்திருக்குது. அந்த மாற்றங்களை செய்யக்கூடிய ஆற்றல் பெரிய கட்சிகளுக்கு இருக்கிறது நான் உண்மையிலே நம்புகிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.